வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட நாய்ஸோட ரொம்பவுமே ஒரு யூனிக்கான ஒரு இயர்பட்ஸ் தான் வந்து இருக்கு. நாய்ஸ் பட்ஸ் மரைன் இயர்பட்ஸ் தான் வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த இயர்பட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் டீடைல் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. பாக்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா அதோட கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இங்கே டூயல் டிவைஸ் பேரிங்கான சப்போர்ட் இருக்குது. லோ லேட்டன்சி, இன்ஸ்டா சார்ஜ், அப்புறம் வந்து டைப் சி சார்ஜிங் அப் டு 35 hours ப்ளே டைம்னு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரௌட்லி டிசைன்ட் அண்ட் மேனுஃபேக்சர்ட் இன் இந்தியான்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர். அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா வேற ஒரு சில கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மெட்டல் ஷெல் கேஸ், அப்புறம் வந்து 13mm டிரைவர், குவாட் மைக் இஎன்சின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இப்போ நான் வந்து இந்த இயர்பட்ஸில் கொடுத்துருக்க இந்த பிளாஸ்டிக் சீலை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு சீல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஓப்பன் பண்ணாலே போதும். ஸோ ஒரு வழியாக நம்ம கட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு குட்டி பாக்ஸில் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லிட் மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே நமக்கு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது எடுத்து இப்போதைக்கு சைடில் வந்து வச்சுக்கிறேன். அண்ட் இயர்பட்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவுமே சூப்பராக வேறு லெவலில் வந்து இருக்குது. ஸோ இனிஷியலாக கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி தோணுது. அது கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஒரு செயின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செயின் பற்றி நான் லேட்டர் பார்த்த ஒரு வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த இயர்பட்ஸை நீங்கள் வந்து ஒரு செயின் மாதிரி கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு குட்டி பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த குட்டி பாக்ஸில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைப் சி கேபிள், எக்ஸ்ட்ரா டிப்ஸ், பேப்பர் ஒர்க், ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே வந்து கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டைப் சி கேபிள் வந்து இருந்துச்சு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கர்ஸ்னு வரையில் இது வழக்கமாக எப்பயுமே தர நாய்ஸ் ஸ்டிக்கர். அண்ட் இது போக இந்த மாடலுக்கு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு சில ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக வந்து இருக்குது. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து இயர்பட்ஸ்க்கு வந்து வருவோம். இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் கலரில் பார்க்க வேற லெவலில் வந்து இருக்குது. ப்ரைஸிங்னு வரையில் அது வந்து 2500 rupeesக்கு வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு வழியாக இயர்பட்ஸ் அந்த கவரில் வந்து எடுத்தாச்சு. சரி, ஓகே கைஸ். இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு இப்போ அதோட ரிவ்யூக்குள்ள போல வழக்கம் போல் அதோட டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் வரையில் இந்த இயர்பட்ஸோட கேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெட்டலில் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து மெட்டலில் மேக் பண்ணியிருக்கனால நார்மலாக இருக்கிற எல்லா பிளாஸ்டிக் இயர்பட் கம்பேர் பண்ணும்போது இது கண்டிப்பாக டியூரபிளாக வந்து இருக்கும். பட் என்னன்னா இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியர் சைடில் வந்து இருக்குது. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 82 grams வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த இயர்பட்ஸில் நமக்கு வந்து எந்த வித ஓப்பனிங்குமே வந்து கொடுக்கல. பொதுவாக ஒரு நார்மல் இயர்பட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பனிங் இருக்கும். இந்த ஓப்பன் பண்ணி இந்த இயர்பட்ஸை வந்து எடுக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஆனால் இந்த இயர்பட்ஸில் அப்படி இல்லை. நம்ம வந்து டேரெக்டாகவே இந்த பட்டை வந்து நம்ம இப்படி வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்படி இருக்கனால உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இது கீழே விழுந்துடாதான்னு. எனக்கும் அந்த டவுட் வந்து இருந்துச்சு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே செம ஸ்ட்ராங்கான மேக்னெட் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து கீழே விழாது. அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ்னு வரையில் நமக்கு வந்து கீழே டைப் சி போர்ட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்இடி லைட் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்இடி லைட் இண்டிகேட்டர் வந்து இருக்குது. அப்புறம் பின்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ அன்பாக்சிங்கில் சொன்ன மாதிரி இங்கே செயின் வந்து கொடுத்துருக்காங்களா. இந்த செயினை நம்ம வந்து இங்கே நம்ம போட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹூக்கை நம்ம வந்து இங்கே அட்டாச் பண்ணி நம்ம அது வந்து ஒரு செயின் இயர்பட் மாதிரியுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து செயினாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் எந்த அளவுக்கு இது வந்து செயினாக யூஸ் பண்ணுறதுக்கு ப்ராக்டிக்கலாக இருக்குன்னு வந்து தெரியல. ஏன்னா இந்த இயர்பட் ரொம்பவுமே ஹெவியாக வந்து இருக்குது. அப்புறம் இயர்படோட டிசைன் வரையில் இந்த இயர்பட்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டெம் டைப் டிசைன் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த இயர்பட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃப்ளாட்டரான ஸ்டெம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு இங்கே பார்த்தா வந்து தெரியும், இந்த இயர்பட்லேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மாதிரியான டிரான்ஸ்பரண்ட் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அது பார்க்குறதுக்கு ரொம்பவுமே சூப்பராக வந்து இருக்குது. பர்சனலாக ஃபிட்டுன்னு வரையில் எனக்கு வந்து ஃபிட்டில் எந்த வித பிரச்சனையுமே வந்து இல்லை. ஃபிட் பார்த்தீங்கன்னா நல்லா பார்க்கவும் நல்லா சூப்பராக வந்து செட் ஆயிடுச்சு. அப்புறம் கலர்னு வரையில் இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ எந்த கலர் சூஸ் பண்ணுங்க கமெண்ட்ஸ்னு சொல்லுங்கள். அடுத்து கனெக்டிவிட்டின்னு வரையில் இந்த இயர்பட்ஸில் வந்து ப்ளூடூத் 5.3 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அதோட கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. நான் கனெக்டிவிட்டியில் எந்த வித இஷ்யூஸுமே வந்து ஃபேஸ் பண்ணல. இது போக இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டூயல் பேரிங்கான ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால சைமல்டேனியஸாக நீங்கள் இந்த இயர்பட்ஸ் வந்து 2 டிவைஸோட பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ரேஞ்சின் வரையில் இவங்க சொல்கிற மாதிரி ஈஸியாக எனக்கு 10 meters வந்து கிடச்சிருச்சு. ஆடியோ கோடெக்னு வரையில் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 ஸ்டாண்டர்டான ஆடியோ கோடெக் வந்து கொடுத்துருக்காங்க, எஸ்பிசி அண்ட் ஏஎஸ்சி. அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங்னு வரையில் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து IPX4க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால ஓரளவுக்கு இது பார்த்தீங்கன்னா ஸ்பிளாஷ் ப்ரூஃபாக வந்து இருக்கும். அப்புறம் லேட்டன்சின்னு வரையில் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேமிங் மோட்க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கேமிங் கூட நீங்கள் இந்த இயர்பட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ நீங்களே ஒரு கேமிங் டெஸ்ட் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்து பேட்டரின்னு வரையில் இந்த இயர்பட்ஸ் நமக்கு வந்து 35 hours டோட்டல் பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. இது போக இந்த இயர்பட்ஸ் நமக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வெறும் 10 minutes சார்ஜ் போட்டால் போதும். இதில் வந்து 120 minutes வரைக்கும் ப்ளே டைம் வந்து கிடைக்கிறனால பேட்டரி லைஃப் பற்றி இந்த இயர்பட்ஸில் வந்து கவலைப்பட தேவையில்ல.
அண்ட் கால் குவாலிட்டின்னு வரையில இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குவாட் மைக்ஸ் டிஎன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ரைட் இயர்பட்டில் நமக்கு வந்து 2 மைக், அப்புறம் வந்து லெஃப்ட் இயர்பட்டில் பார்த்தீங்கன்னா 2 மைக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அதோட கால் குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து இருந்துச்சு. சரி, ஓகே, இப்போ நீங்களே ஒரு சாம்பிள் கேட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க அந்த ஆடியோ சாம்பிள் வந்து இந்த நாய்ஸ் பட்ஸ் மரைன்லேருந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்கள். அடுத்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வரையில இந்த இயர்பட்ஸில் நமக்கு வந்து 32 dBக்கான ஏஎன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 32 dB இருக்கனால இதோட ஏஎன்சி அண்ட் டிரான்ஸ்பரன்சி மோட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இருந்துச்சு. பட் ஆனால் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இதான் பெஸ்ட்டுன்னு வந்து சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம சேனலில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போட் ஏர்டப் 701 ஏஎன்சி வந்து போட்டிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 46 dBக்கான ஏஎன்சி வந்து கொடுத்துருந்தாங்க. அப்புறம் சிஎம்எஃப் பட்ஸ் 2ஏல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 42 dBக்கான ஏஎன்சி வந்து கொடுத்துருந்தாங்க. அதனால் உங்களுக்கு வந்து ஏஎன்சி தான் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டினா நீங்கள் மேபி அந்த இயர்பட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த இயர்பட்ஸில் நமக்கு வந்து டச் கண்ட்ரோல்ஸில் வந்து வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இப்போ நான் டிஸ்பிளேல வந்து இந்த இயர்பட்ஸோட டச் கண்ட்ரோல்ஸ் வந்து ஷோ பண்ணுறேன். நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. கடைசியாக இந்த இயர்பட்ஸோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்ப்போம். ஸோ இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 13 mmக்கான ஒரு பெரிய மேசிவான டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இயர்பட்ஸில் வந்து 13 mmக்கான ஒரு பெரிய டிரைவர் இருக்கனால அஃப்கோர்ஸ் அதோட பேஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து இருந்துச்சு. பேஸ் பஞ்சியாக நல்லா பவர்ஃபுல்லாக வந்து கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் அதோட மற்ற டோன்ஸ் இருக்குல்ல, மிட் டோன்ஸ் அண்ட் ட்ரபிள், அது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேஸ் அளவு சூப்பராக வந்து இல்லை. அது பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் டு அபவ் ஆவரேஜாக வந்து இருந்துச்சு. அண்ட் முக்கியமாக பேஸோட டாமினேஷன் மற்ற டோன்ஸில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரியும். ஸோ ஓவராலாக உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பேஸ் ஹெவியான ஆடியோ தான் இந்த இயர்பட்ஸில் வந்து கிடைக்கும். அண்ட் இங்கே தான் நாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தில் வந்து கோட்டை விட்டுட்டாங்கன்னு வந்து சொல்லலாம். இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த விதமான ஆப் சப்போர்ட் வந்து கொடுக்கல. 2500 rupees இயர்பட்ஸில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆப் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்கணும். சப்போஸ் நமக்கு வந்து ஆப் சப்போர்ட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஈக்குவலைசர் வந்து டியூன் பண்ணி நம்ம வந்து இன்னுமே நல்ல ஒரு பேலன்ஸ்டான ஆடியோ வந்து இந்த இயர்பட்ஸில் வந்து நம்ம வந்து அட்டைன் பண்ணியிருக்கலாம். பட் அது கொடுக்காதது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நெகட்டிவ். ஸோ ஓவராலாக உங்களுக்கு வந்து பேஸ் முக்கியம்னா நீங்கள் தாராளமாக இந்த இயர்பட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் ஆனால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பேலன்ஸ்டான சவுண்டிங் இந்த இயர்பட்ஸில் வந்து கிடைக்காது. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். ப்ரைஸிங் வரையில முன்னாடியே பார்த்த மாதிரி வந்து 2500 rupeesக்கு வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2500 rupeesக்கு இந்த இயர்பட்ஸ் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து 2500 rupeesல இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா சூப்பராக வந்து கொடுத்துட்டாங்க. பட் என்ன, நமக்கு வந்து சவுண்ட் குவாலிட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் பேஸ் ஹெவியாக வந்து இருந்துச்சு. இதுவுமே இவங்க வந்து ஆப் சப்போர்ட் கொடுத்துருந்தா கரெக்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ ஆப் சப்போர்ட் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சின்ன நெகட்டிவ் தான். எனக்கு தெரிஞ்சு 2500 rupees பதில் 2000 rupeesக்கு இது ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே வந்து சூப்பராக வந்து இருக்கும். பட் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து பேஸ் ஹெவியான சாங் ஓகேனா நீங்கள் தாராளமாக இந்த இயர்பட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் எனக்கு தெரிஞ்சு இந்த இயர்பட்ஸ் தான் உங்களுக்கு வந்து ரொம்பவுமே சூப்பரான ஒரு மெட்டல் பில்டு உள்ள இயர்பட்ஸ் வந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் யூனிக்காக ஒரு இயர்பட்ஸ் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த இயர்பட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ நீங்கள் நினைக்கிறீங்கிறது வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.